கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடிப்போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருள செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். யாக்கோபு பொருத்தனையை பண்ணினான், அந்த பொருத்தனையை நிறைவேற்றினான். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20லிருந்து 22 வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவனில் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டார். அப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையில் தேவன் தந்த ஆசீர்வாதங்கள் அது என்ன, அது அளவிட முடியாத ஆசீர்வாதங்களை தேவன் தந்தார். அவன் இடத்துல சொல்கிறான், நான் வெறும் கோலும் கையுமாக இந்த இடத்தை விட்டு போனேன், ஆனால் இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி சொல்லுகிறான். நாம் பண்ணுகிற தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் எழும்ப வேண்டும். சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். சகேயு மனம் திரும்பின உடனே அவன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற காரியங்களை நாம் இங்கே வாசித்தோம். மறுபடியும் வாசிக்கலாம். ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திருப்பி செலுத்துகிறேன் என்றான். இடத்துலாவது அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா நாளத்தனையாக திருப்பி தருகிறேன். அப்புறம் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாம் குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேட இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே என்று கர்த்தர் சொன்னார். தேவ அன்பு சந்திக்கையில் ஏற்படுகிற தீர்மானம் இந்த தீர்மானம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை வாசிக்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகள் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். தானியேலுடைய காலத்தில், அதாவது ராஜா இவர்களுக்கெல்லாம் ராஜ போஜனத்தை கொடுக்கும்படியாக தீர்மானம் பண்ணார். ஆனால் அந்த ராஜ போஜனத்தை தானியேல் ஏன் வேண்டான்னு சொல்கிறார் அப்படின்னா, அந்த ராஜ போஜனம் விக்கிரகங்களுக்கு படைத்து அதுக்கப்புறம் தான் யாருக்கு வரும். அதனால தான் அதை அறிந்த தானியேல் தான் இந்த ராஜ போஜனத்தினாலே
தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி தீர்மானம் செய்து அதை பிரதானிகளுடைய தலைவனிடத்தில் சொல்கிறார். பிரதானிகள் தலைவன் பயப்படுறான். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு சின்ன தண்டனை, ஒரு சின்ன கட்டளை மீறினாலும் சரி அல்லது ஒரு பெரிய கட்டளை மீறினாலும் சரி அவங்களுக்கு தண்டனை என்னன்னா சிரச்சேதம்தான். அப்படி ஒரு பயங்கரமான காலம் அது. அப்படிப்பட்ட காலத்தில் இந்த தானியேல் அந்த தனக்கு ராஜபோஜனத்தை கொடுக்கும்படி நியமித்த அந்த அதிகாரியிடத்தில் பேசும்போது அவன் பயப்படுறான். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் அளவும் இவனை சோதித்து பார்த்துட்டு தானியேலே கேட்குறார், அப்படி 10 நாள் வரைக்கும் எங்களை சோதித்து பாருங்கள், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் செய்யுங்கன்னு சொன்ன உடனே அது மாதிரி 10 நாள் அளவில் சோதித்து பார்க்குறாரு. அப்போ தானியேல் மற்ற அவருடைய நண்பர்கள் எல்லாம் இந்த மரக்கறிகளை புசித்து அவர்கள் நன்றாக புஷ்டியாக இருந்தாங்க. அதனால் அந்த பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு நியமித்த அந்த ஆகாரத்தை கொடுக்காம அதை சாதாரண மரக்கறிகளை அவன் புசிக்கும்படி ஏற்பாடு செய்தார். ரூத்தினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். அதற்கு ரூத், நான் உன்னை பின்பற்றாமல் உன்னை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்று உன்னை விட்டு என்னை பிடித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்றார். ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ. ஆனால் அந்த மோவாபிய ஸ்திரீ யாரை இப்பொழுது பின்பற்ற ஆரம்பிச்சிட்டா? நகோமியை பின்பற்ற ஆரம்பித்தாள். உறுதியான தீர்மானத்தோடு பின்பற்றுகிறாள். அதுதான் இந்த சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளில் ஒவ்வொன்றும் விசேஷித்த வார்த்தைகள். மறுபடியும் அதை வாசிக்கலாம். அதற்கு ரூத், நான் உன்னை பின்பற்றாமல் உன்னை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நான் பின்பற்றாமல் உம்மை விட்டு பிரிந்து போவதை குறித்து என்கிட்ட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் போகும் இடத்துக்கு நான் வருவேன். நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அப்புறம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்கிறான். மரணமே அல்லாமல் வேறென்றும் என்னை பிடித்தால் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யப்படுவார் என்றார். கர்த்தர் அந்த தீர்மானத்தை பார்த்தார், ரூத்தை ஆசீர்வதித்தார். ரூத்துடைய வாழ்க்கையில் அபரிதமான ஆசீர்வாதங்களை தேவன் தந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். தாவீது அவர் ஒரு தீர்மானம் பண்றார். சங்கீதம் 55:16-17. சங்கீதம் 55:16-17. தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அவர் என் சத்தத்தை கேட்பார். அந்தினா இந்த தமிழ் வார்த்தை நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் அதை ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்ப்போம்னா அந்தினா சாயங்காலம், சந்தினா மார்னிங், மத்தியான வேலைன்னா தெரியும் நூன். அப்போ அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். தாவீது அப்படி ஒரு பொருத்தனை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல அப்போஸ்தலர்கள் தீர்மானம் எடுத்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். அந்நாட்களிலே சீசர்கள் பெருகிற போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீச கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து
நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார். அங்கே சீசர் கூட்டம் எல்லாம் பொதுவாக இருந்தது. பல டிஃபரெண்டான ஜாதியார் அதில் இருந்தாங்க. ஆனால் அந்த இதில் அப்போஸ்தலர்களுக்கு ஒரு பெரிய சோதனை ஏற்படுகிறது. என்ன சோதனைன்னா, அதாவது கிரேக்கரானவர்கள் அப்போஸ்தலத்தில் வந்து பிராது பண்ணுறாங்க. என்ன பிராது பண்ணுறாங்க? நாங்கள் எங்களுடைய உதவிகள் எல்லாம் திட்டமாக விசாரிக்கப்படுகிறது இல்லை, ஆக பந்தி விசாரணையில் வந்திக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் அங்கே பிராது பண்ணுறாங்க. அப்போஸ்தலர் என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பந்தி விசாரணை செய்கிறது எங்களுக்கு தகுதி கிடையாது, நாங்கள் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்தை செய்யணும், அதனால் பரிசுத்த ஆவியும் அது எப்படி அவர்களை சல்யூட் பண்ணணும்னு சொல்கிறாரு. மறுபடி வாசிக்கலாம் அந்த பகுதி. பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். பந்தி விசாரணை செய்யறதுக்கு யாரை ஏற்படுத்தலாம்ன்றாரு? எப்படிப்பட்டவங்களை? பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற. பந்தி விசாரணை செய்யறதுக்கே அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி தேவைப்படுதுன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அப்போஸ்தலர்கள் அந்த பந்தி விசாரணை செய்யறதுக்கென்று அங்கே சிலரை நியமித்த பிறகு அவர்கள் தங்களுடைய காரியங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுல ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரித்தான், அதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்து 1 சாமுவேல் 1 27, 28 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். இந்த பிள்ளைக்கான விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். நியாயாதிபதிகளின் புத்தகம் 11 30-31 வசனங்களை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள். கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். நான் அம்மோன் புத்திரத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றார். எப்தா அம்மோன் புத்திரருக்கு மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவர் கையில் ஒப்புக் கொடுத்தார். 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்துக்கு திரும்பி வந்தார். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனைப்படி அவரை செய்தார். அவர் புருஷனை அறியாதிருந்தார். அதாவது நான் வீட்டுக்கு திரும்பி போற போது எனக்கு எதிர்படுகிறது எதுவோ அதை சர்வாங்க தகன பலியாக நான் செலுத்துவேன் சொல்லி பொருத்தனை பண்ணினவனாக எப்தா அங்கே வருகிறான். ஆனால் இதில் வந்தது யாரு? அவனுடைய மகள், ரொம்ப பிரியமாக வச்சிருந்த மகள், அவ தான் எதிர்த்தாப்பி வந்தா. அப்படி வரும்போது அப்போ எப்தா என்ன செய்யறான்? அவன் ஆண்டவரிடத்தில் பண்ண பொருத்தனையை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவளை சர்வாங்க தகன பலியாக செலுத்தல, பதிலாக அவள் புருஷனை அறியாத கன்னியாக கடைசி வரைக்கும் இருந்தாள் என்று வேத வசனமே சொல்லுது. அதை திரும்பி வாசிக்கலாம். பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான், அவள் புருஷனை அறியாதிருந்தாள். கன்னியாவே கடைசி வரைக்கும் இருந்தா. ஆண்டவர் மனுஷரை சர்வாங்க தகன பலியா ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆனால் இவள் கடைசி வரைக்கும் புருஷனை அறியாத கன்னியாகவே காலம் தள்ளினான். அடுத்து கர்த்தருக்காக பண்ணுகிற தீர்மானம். அப்போஸ்தலனாகிய பவுல் பண்ணின ஒரு தீர்மானத்தை பார்க்கலாம். பிலிப்பியர் 3 12, 13, 14 வசனங்கள். பிலிப்பியர் 3 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே,
அதை பிடித்துக் கொண்டே என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகள் மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்கும் தேவன் அளித்த பரம அழைப்பில் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய தீர்மானத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து எதற்காக என்னை அழைத்தாரோ அதை பிடித்து கொள்ளும்படி, அதை அடையும்படி லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் பின்னானவைகளை மறக்கணும், முன்னானவைகளை நாட வேண்டும். பின்னானவைகள்னா என்ன? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோல்வி, அதாவது தோல்விக்கு வரக்கூடிய வகையில் காணப்படக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அதெல்லாம் பின்னானவைகள் தான். அந்த பின்னானவைகளெல்லாம் மறந்து முன்னானவைகளை நாடி, அதாவது ஜெயத்தை பெற்றுக்கொள்வர்களாய் போனோம். அந்த முன்னானவைகளை நாடி கிறிஸ்து எதுக்காக நம்ம அழைச்சிருக்கிறாரோ அந்த பந்தய பொருளை நோக்கி ஆசையாய் தொடர வேண்டும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். தானியேல் 3 அதிகாரம் 17-18 வசனங்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவித்து வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாக்கி கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனால் நாங்கள் உடைய தேவனுக்கு ஆராதனை செய்வதில்லை, என் நிறுத்தின பொச்சலை பணிந்து கொள்வதில்லை என்கிறது ராஜாவாக்கி உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார். தைரியமாக பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த எரிகிற அக்னி சூளைக்கு நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் தப்புவிக்காமல் போனாலும் சரி, நீர் நிறுத்தின இந்த பொற்சலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பணிந்து கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் தங்கள் உயிரையே பணயம் வைத்த நிலைமையில அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது சோதனைக்கு நின்ற ஒரு தீர்மானம். அப்ப ராஜா என்ன செஞ்சான்? அவனுக்கு கடுங்கோபம் வருது. வந்தவுடனே சூளைய 7 மடங்கு சூடாக்கினான். சூடாக்கி இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களை அந்த சூளைக்குள்ள போட்டான். அவளை கொண்டு போய் போடுவதற்காக பலசாலிகள்ல அவனை நியமித்திருந்தாங்க. அவர்கள் போய் அந்த சூளைக்குள்ள அவர்களை போட்டு திரும்புறதுக்குள்ள அவங்க மறிச்சிடுறாங்க. அந்த சூளையினுடைய அக்கினி அவர்கள் மேலே பட்டு அவர் நினைச்சிடறாங்க, மறிச்சிடுறாங்க. அப்போது ராஜா பார்க்குறான். பார்த்துட்டு ஆச்சரியப்படுகிறான். ஏனென்றால் 3 பேரை தான் சூளையில் போட்டோம், ஆனால் இப்போ 4 பேர் அங்கே இருக்காங்க. அந்த 4ஆம் ஆளுடைய சாயல் யாருக்கு ஒப்பா இருக்கு? தேவதூதனுக்கு ஒப்பாக இருக்கிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேற யாரும் இல்லைன்னு சொல்லி அவன் ஒரு தீர்மானம் பண்ணி தானியேலின் தேவனுக்கு முன்பாக எல்லாரும் பயப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை அவன் எடுக்கிறான். அடுத்து சோர்விலிருந்து நாம் எழும்ப வேண்டும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4, 5, 7, 8 வசனங்களை வாசிக்கலாம். அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, நீ ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். எலியா வாழ்க்கையில நடந்த காரியங்களை பார்த்தோம். அப்ப எலியா தேவனுக்கு முன்பாக ஒரு வைராக்கியமான தீர்க்கதரிசியா இருந்தார். அவனை கொண்டு ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்தார். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் எலியா, அதாவது ஏசபேல், எலியாவுடைய உயிரை வாங்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி எலியாவினிடத்தில் சொல்றா, இந்த எங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு செய்தது போல நாளைக்கு உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் எங்கள் தேவர்கள்
சரியாக எங்களை என்ன செய்யட்டும், அதிகமாய் எங்களை பழிவாங்கட்டுங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை எலியாவுக்கு வந்துருது. எலியா என்ன செய்யறான், அந்த ஏசபேலுடைய வார்த்தைக்கு பயந்து அவன் புறப்பட்டு போகிறான். ஒரு சூறை செடியின் கீழே படுத்து நித்திரை செய்தான். அப்போது ஒரு தூதன் தட்டி எழுப்பி என்ன செய்யறாரு, எழுந்திருந்து போஜனம் பண்ணுகிறார். அப்ப எழுந்து பார்த்தா ஒரு தலையில் சுடப்பட்ட அடையை பக்கத்துல ஒரு தண்ணி இருக்கு. அதை சாப்பிட்டு மறுபடி படுத்துக்கிட்டாரு. மறுபடி தூதன் எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே இந்த எலியா அந்த தலையில் சுடப்பட்ட அடையையும் தண்ணீரையும் குடிச்சிட்டு அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் இரவும் பகலும் அவன் ஓரேப்பு பர்வதம் மட்டும் நடந்தான், ஓடினான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். சோர்விலிருந்து எழும்ப வேண்டும் என்பதற்காக தேவன் அப்படி செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் பல விதங்களிலே சோர்வு நம்மை ஆட்கொள்ளும். ஜெபங்களுக்கு பதில் வராதனால் சோர்வு ஏற்படுகிறது. நன்மை செய்தும் பதிலாக தீமை வருவதால் நமக்கு சோர்வு ஏற்படுகிறது. ஆபத்து நாட்கள் சூழ்ந்து வரும்போது சோர்வு ஏற்படுகிறது. சரீரப்பிரகாரமான வாதைகள் வரும்போது சோர்வு ஏற்படுகிறது. உபத்திரங்களை காண்பதினால் சோர்வு ஏற்படுகிறது. இந்த சோர்வெல்லாம் நம்மை விட்டு மாறணும் என்று சொன்னால் தேவன்தான் அந்த சோர்வை நீக்க வேண்டும். அடுத்து பின்மாற்றத்திலிருந்து எழும்ப வேண்டும். ரூத் 1 6, 7, 8 வசனங்களை வாசிக்கலாம். ரூத் 1 ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடு கூட நாம் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டார். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவர் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போகுங்கள். வரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. 14 வசனம். அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஓர்பால் தன்னுடைய மாமியை முத்தமிட்டு போயிட்டா. தன்னுடைய இனஜனத்தார் இருக்கிற பகுதிக்கு போயிட்டா. ஆனால் ரூத் என்ன செய்தால், அவளை நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள். நீ எங்க போறியா, அங்கதான் நானும் வருவேன். நீ எங்க, அந்த அவளுடைய ஒப்பு கொடுத்தலை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரூத் 1, 6, 7, 8, 14 வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமக்களோட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் 14. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஓர்பால் திரும்பி போயிட்டா. ஆனா ரூத் என்ன செய்யல, போகவே இல்லை. அவளை மாமியார உறுதியா பற்றி கொண்டாள். அவளுடைய தீர்மானம் ஆச்சரியமான தீர்மானம். உன் கூட தான் நான் வருவேன், நீ எங்க தங்குறிய அங்கதான் நான் தங்குவேன் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்லாம் சொல்லி ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்து அவளை பின்பற்றுகிறதை இந்த வேத பகுதி நமக்கு அறிவிக்கிறது. அடுத்து விழுகையிலிருந்து நாம் எழும்ப வேண்டும். எரேமியா 8 4 வசனம். அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ. மீகா 7 8 வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அப்ப விழுகையிலிருந்து எழும்ப வேண்டும். விழுகை எப்படியெல்லாம் சம்பவிக்கிறது
பாவ ஜீவியத்தினாலே விடுகை ஏற்படுகிறது, மனமேட்டிமையினால் விடுகை ஏற்படுகிறது, ஐஸ்வர்யத்தை நம்புகிறதுனாலே விடுகை ஏற்படுகிறது, மாறுபாடாய் இரு வழிகளை நடக்கிறதுனால் விடுகை ஏற்படுகிறது, அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இராததினால் விடுகை ஏற்படுகிறது, ஆதி அன்பை விட்டதினாலே விடுகை ஏற்படுகிறது. இந்த விடுகையிலிருந்தெல்லாம் நாம் எழும்ப வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அடுத்து நாம் நித்திரையை விட்டு எழும்ப வேண்டுமா? ரோமர் 13:11. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிருந்து நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது வெற்றிக்கு சமயமாய் இருந்ததை பார்க்கிறேன். இப்பொழுது அது நமக்கு அதிக சமயமாய் இருக்கிறது. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்கதான வேலை வந்தது என்று சொல்லி நாம் என்ன செய்யணுமா? நித்திரை விட்டு எழுந்திருக்கணுமா? சீசர்களுடைய நித்திரை லூக்கா 22:45-46. லூக்கா 22:45-46. அவர் ஜெபம் பண்ணி முடிந்து எழுந்திருந்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறதென்ன? சோதனைக்கு உட்படாத வைத்து எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். பாஸ்டமாக தான் வாசிக்கணுமா? மற்ற யாரும் வாசிக்க மாட்டீங்களா? சீசர்களுடைய நித்திரை பற்றி நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்து ஆவிக்குரிய ஒரு நித்திரையை பற்றி வேதம் சொல்லுது. எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறார். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து நீதிமொழிகள் 6:9-11. எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை மூடிக்கொண்டு நித்திரை செய்யும் மட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். அடுத்து தூசியை உதறி விட்டு எழும்ப வேண்டும். ஏசாயா 52:2. தூசியை உதறி போட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியை உன் கழுத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தூசியை உதறிவிட்டு எழும்பு. நாம் எங்கே நடந்தாலும் உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும் தூசி நம்ம மேலே படத்தான் செய்யுது. அந்த தூசியை உதறிட்டு எழும்புன்றார் ஆவியானவர். இப்போ இந்த உலகத்தில் வாழும்போது உலக சிநேகம், உலக வேஷம் நம்மை பற்றி கொள்கிறது. ஆனால் அதை உதறிவிட்டு எழும்பணும்னு சொன்னால் ஆவியானவருடைய ஒத்தாசையினாலே அதை என்ன செய்யணும்? நாம் அதை விட்டு விலக வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அடுத்து நாம் எப்படி பிரகாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 60:3. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்காரியங்களை கண்டு பரலோகத்திற்குள்ள உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. எப்படிப்பட்ட பிரகாசம் விசுவாசிகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரருக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார்? முதல்ல சூரியனை போல பிரகாசிக்க வேண்டும். மத்தேயு 17:2. அவர்களுக்கு முன்பாக மறுரூபம் ஆனார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. ஆண்டவர் சீசர்களுக்கு முன்பாக மறுரூபமாகிற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்ப மறுரூபமான போது அவருடைய முகம் எப்படி இருந்துச்சான்? சூரியனை போல இருந்தது. அவருடைய வஸ்திரம் வெண்மையாக உறைந்த மழையை போல இருந்துச்சான். வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. சரி, அப்போ நாம சூரியனை போல பிரகாசிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீதிமான்களுடைய பாதை
அதிகமாக பிரகாசிக்கிற காலையில் அதன் பிரகாசம் கண்களுக்கு இனிமையாக தோன்றினாலும் அது உயர எழும்ப அதன் சுட்டரிக்கும் ஒளிக்கதிர்களுக்கு நிமித்தம் அதை ஒருவராலும் ஏறிட்டு பார்க்க முடிகிறதில்லை. அவ்வாறே நீதிமான்களுடைய பாதையும் அமைய வேண்டும். சூரிய பிரகாசம் குறிப்பிட்ட அளவிற்கு ஒரே நிலையில் பிரகாசியாமல் அதை படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தை நாம் காண முடியும். சில தேவ ஜனங்கள் தங்கள் ஆரம்ப நாட்களில் கர்த்தருக்காக வலிமையாய் பிரகாசிப்பாங்க. ஆகிலும் நாளடைவில் அவருடைய பிரகாசத்தின் வலிமை குன்றி படிப்படியாக மங்கி விடுகின்றனர். கடந்த நாட்களில் நீங்கள் எவ்வாறு பிரகாசித்தீர்கள் என்பது அல்ல, கர்த்தருக்குள்ளாக உங்களது பிரகாசம் இப்பொழுது எந்த நிலையில் உள்ளது என்பதே கேள்வி. சூரியனை போன்று முன்னேற்றமானதொரு பிரகாசத்தையே தேவன் நம்மில் எதிர்பார்க்கின்றார். அடுத்து நட்சத்திரத்தைப் போல பிரகாசிக்க வேண்டும். தானியேல் 12:3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்த போது கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் ஒரு நட்சத்திரத்தின் வாயிலாக நடத்தப்பட்டு இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றார்கள். அந்த நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து பிறந்துள்ள இடத்தை அடையும் வரை அவர்களுக்கு முன் சென்றது என்று மத்தேயு 2:9 வாசிக்கிறோம். பிரகாசிக்கின்ற நட்சத்திரம் இயேசு பிறந்த இடத்திற்கு வழிநடத்தி சென்றது போல நாமும் இவ்வுலக மக்களை இயேசுவிடம் அழைத்து கொண்டு போய் ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தும்படியாக நம்முடைய வாழ்க்கை அமைதல் வேண்டும். அது என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் சொல்லி தானியேல் 12:3 வாசிக்கிறோம். நட்சத்திரத்தினுடைய இன்னொரு தன்மை தொடர்ந்து என்றென்றுமாய் பிரகாசித்துவது ஆகும். விசுவாசிகள் என்றென்றும் தொடர்ந்து பிரகாசிக்கிறவர்களாய் வாழ்தல் வேண்டும். அடுத்து மின்னலை போல பிரகாசிக்க வேண்டும். மத்தேயு 24:27 மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மின்னலை போல கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்பதனுடைய பொருள் என்னவெனில், நம்முடைய பரிசுத்த ஜீவியம் மற்றவர்களின் கண்களுக்கு முன்பாக நடுக்கத்தையும் பயத்தையும் உண்டாக்கி மக்கள் கர்த்தருக்கு மரியாதையையும் கனத்தையும் செலுத்துவா போல அமைந்திருக்க வேண்டும் என்பதே. மின்னலுக்கு ஒப்பான கர்த்தருடைய பயம் தம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும் போது கர்த்தர் வாக்களித்துள்ளதை இந்த வசனங்கள்ல காண்கிறோம். 1 நாளாகமும் 14:17 1 நாளாகமும் 14:17 அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். தாவீதினுடைய பரிசுத்தமான வாழ்க்கை இஸ்ரவேலருடைய தெய்வீக பயத்தை உண்டாக்கிற்று. நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். நம்ம தெய்வீக, அதாவது பரிசுத்தமாய் ஜீவிப்போமானால் நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பயம். மெய்யாகவே உண்மைதான். நான் மதுரையில் இருந்தபோது ஒரு சௌராஷ்டிரா பிரதர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்தார். இவர் என்கிட்ட சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, பிரதர், உங்களை பார்க்குற போது ரொம்ப பயமாக இருக்குப்பா பிரதர்னார். ஏன் பிரதர் பயப்படுறீங்கன்னு கேட்டேன். உங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை பார்க்கும்போது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் உண்டாகிறது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவருக்கு சொன்னேன், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்கள் ஆண்டவருக்குள்ள நீங்களும் இருப்பீர்களானால்
இப்படி உங்களை குறித்து மற்றவர்களுக்கும் ஒரு பயம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னேன். அடுத்து சந்திரனை போல பிரகாசிக்க வேண்டும். பிலிப்பியர் 2 அதிகாரம் 14, 15, 16. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் போனதும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கவரற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முழுமுழுப்பில்லாமலும் கர்ப்பில்லாமலும் செய்யுங்கள். கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் மத்தியிலே குற்றமற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். முறுமுறுப்புனா என்னங்க, தர்க்கிப்புனா என்னங்க? முறுமுறுப்புனா என்ன, தர்க்கிப்புனா என்ன? முறுமுறுப்பு அப்படிங்கிறது மனசுக்குள்ளேயும் வரும், வாயிலையும் வரும். தர்க்கிப்பு அப்படிங்கிறது அதுவும் இப்படி தான் இருக்கும். அப்போ முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் நாம் வாழ வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அமைதல் வேண்டும். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ சுடர்கள் என்று சொன்னால் இவ்வுலகத்திலே 2 சுடர்களை தேவன் உண்டாக்கியிருக்கார். ஒன்று சூரியன், 2வது சந்திரன், அடுத்து நட்சத்திரங்கள். சந்திரனுடைய பிரகாசம் அழகாகவும் இன்பமாகவும் அமைந்துள்ளது. அதன் மீது கண் வைத்து பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம் இந்த சந்திரனை. ஆனால் சந்திரனை போன்று உலக மக்களுக்கு முன்பாக மென்மையானவர்களாயும் இனிமையானவர்களாயும் மாசற்றவர்களாயும் முறுமுறுப்பற்றவர்களாயும் சாந்தமுள்ள ஆவியோடும் வாழவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய மென்மையான சாந்தமும் அமைதியும் பொருந்திய கபடற்ற உள்ளம் நம்மில் காணப்படுமானால் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருப்பார். சந்திரனைப் போல நாமும் அழகுடையவர்களாகவும் தேவனால் நேசிக்கப்படத்தக்கவர்களாகவும் இவ்வுலகிலே பிரகாசிக்க வேண்டும். அடுத்து பனியைப் போல பிரகாசிக்க வேண்டும். மார்க் 9:3 அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல பூமியிலே எந்த வண்ணாலும் விளக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. உறைந்த மழைனா அது என்னங்க அர்த்தம்? உறைந்த மலை, பனிக்கட்டி. இப்போ உறைந்த மலையை போல பூமியில் எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாக பிரகாசித்தது என்று வேதம் சொல்கிறது. உறைந்த பனியைப் போல வெண்மையாய் பிரகாசிக்கவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பனியின் பிரகாசம் பரிசுத்தத்தையும் அன்பையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும். ஊடுருவி பார்க்கக்கூடியதாய் பனிக்கட்டிகள் தெளிவாக இருப்பதைப் போன்று நம்முடைய ஜீவியமும் தெளிவானதாயும் வெளிப்படையானதாகவும் அமைந்திருத்தல் வேண்டும். தாவீது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும்போது என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லுகிறார். 51 சங்கீதம் 7 அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியதும் அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியல்லும், அப்பொழுது உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். பனிக்கட்டி மாறிடுவேங்கிறார். தன் பாவத்திற்கு உட்பட்ட பொழுது தேவனை நோக்கி மன்றாடினார் தாவீது. இன்றும் பாவத்தினால் கரைப்பட்டு இருளடைந்து கிடக்கும் எவரையும் சுத்தமாக்கி பனியைப் போல வெண்மையாயும் பரிசுத்தமாகவும் இருக்கும்படி பிரகாசிக்க செய்ய தேவன் ஆவலாயிருக்கிறார். சூரியனை போல தொடர்ந்து வாழ்க்கையிலே முன்னேறி வெற்றியோடு பிரகாசிக்கவும் நட்சத்திரங்களைப் போன்று அநேகரை இயேசுவுக்குள் வழிநடத்தவர்களாய்
பிரகாசிக்கவும், சந்திரனைப் போன்று இயேசுவின் அழகையும் திவ்ய சுவாபங்களையும் விம்பித்து காட்டுகிறவளாய் பிரகாசிக்கவும், மின்னலைப் போன்று புறஜாதிகள் நம் மூலம் தேவ பயத்தால் நிரம்பி வாழும்படியாய் பிரகாசிக்கவும், பனியைப் போன்று நாம் இயேசுவின் பரிசுத்தத்தினால் நிரம்பி பிரகாசிக்கவும் இன்று நம்மை தேவனிடத்திலே அர்ப்பணிப்போமாக. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராக இருக்கிற இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாய் விளங்க மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த வேத பகுதியிலே நாங்கள் வாசித்தது போல எங்களுடைய வாழ்க்கை விளங்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.